கோயிலில் தெய்வமே இவங்க முன்னால் வந்து நின்னா கூட எப்படி கேட்பாங்க தெரியுமா? ஏடிஎம் மிஷினுக்கு செக்யூரிட்டி வேலை தான் கிடைக்கும். கடைசி வரைக்கும் வாழ போகிற இவங்க நொந்து நூலாகி அதுக்கப்புறமா ஐயா அவருக்கு தேவை மாம்பழம். ஆனால் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு கொடுத்தது திருநெல்வேலி லாலா கடை அல்வாவை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உலகத்தில் 90% பெண்களுக்கு திருமணம் எப்படி அமையுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருத்தங்க திருமணம் முடிக்க போகிறாங்க, அதாவது லைஃப் பார்ட்னராக அமைக்க போகிறாங்க, அதாவது நான் தனக்கு தேவையான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை அமைக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னால் செய்ய வேண்டிய எந்த வேலையும் முறைப்படி செய்கிறது கிடையாது. தனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறது கிடையாது. எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது கிடையாது. எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பெற்றவங்ககிட்டையும் கேட்குறது கிடையாது, ரொம்ப வேண்டியவங்ககிட்டையும் கேட்குறது கிடையாது. ஏன் கோயிலுக்கு போனால் கூட சரியாக கேட்கவும் தெரியாது. 6 அறிவில் அவங்க இருக்கவே மாட்டாங்க. 5 அறிவு தான் அவங்களுக்கு வேலை செய்யும். கேட்குறது கூட சுற்றி தான் கேட்பாங்க, சரியாக கேட்க மாட்டாங்க. கோயிலில் தெய்வமே இவங்க முன்னால் வந்து நின்னா கூட எப்படி கேட்பாங்க தெரியுமா? என் முன்னால் நிறைய பணம் கட்டுக்கட்டாக இருக்கணும், நானும் அது பார்த்துக்கிட்டே இருக்கணும், இன்னையை சுற்றி ஏசி இருக்கணும், இப்படி தான் கேட்பாங்க. அப்படி கேட்டால் என்ன நடக்கும்? ஏடிஎம் மிஷினுக்கு செக்யூரிட்டி வேலை தான் கிடைக்கும். 6வது அறிவு அவங்களுக்கு வேலை செய்கிறது இல்லை. 6 அறிவு வேலை செஞ்சால் எப்படி கேட்டிருப்பாங்க? எனக்கு உடலாலும் உள்ளத்தாலும் ஒத்துப்போகும் வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும் அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. எனக்கு அனைத்து வகை செல்வங்களும் அமைய வேண்டும் அப்படி தானே கேட்டிருப்பாங்க. அது எதுவும் கேட்குறது இல்லை. எல்லாமே மற்றவங்க பார்த்துக்கிடுவாங்க, எல்லாமே அவங்க பார்த்துக்கிடுவாங்க, எல்லாமே இவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட விதியை தானே வரையாமல் அடுத்தவங்க கையில் கொடுத்துருவாங்க. இவங்க விதியை அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிட்டு கோலம் போட்டுட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் வாழ போகிற இவங்க நொந்து நூலாகி அதுக்கப்புறமா 6வது வரியை யூஸ் பண்ணி உட்காந்து வாழ்க்கை முழுக்க குழந்தையோட உட்காந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தான் நடக்குது. ஒரு கதை மூலமாக சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் கல்யாணம் முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். வேண்டாம், எப்படி வச்சுக்கணும். ஒருத்தர் ஒரு ஊருக்கு போகணுன்னு முடிவு பண்ணியிருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ணணும்? எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணணும். என்னைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். எப்படி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். சரியான முடிவு பண்ணி சரியான இடத்துக்கு போய் சரியான பஸ்ஸில் ஏறி போகணும். இதுதான் முறை. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஊருக்கு போகணுன்னு முடிவு பண்ணதும், அவர் மதுரையில் இருக்கிறார் வச்சுக்கிடுவோம். ஊருக்கு போகணுன்னு முடிவு பண்ணதும் ஒரு பையை தூக்கிட்டு நேராக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டார். அங்கே வந்து ஒவ்வொரு பஸ்ஸாக பார்க்குறாரு. பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற பஸ்ஸை போகிறோம், அப்படியே பஸ்ஸை சுற்றி பார்க்குறாரு, பஸ்ஸை போர்டை பார்க்குறாரு, போய் ஓரமாக நின்றுறாரு. அடுத்த பஸ் வருது, அதையும் பஸ்ஸை சுற்றி பார்க்குறாரு, போர்டை பார்க்குறாரு, அப்படியே ஓரமாக போய் நின்றுறாரு. இப்படி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒவ்வொரு பஸ்ஸாக பார்க்குறாரு, எந்த பஸ்லையும் ஏற மாட்டேக்காரு. இப்படி இருக்கும்போது அங்கே வியாபாரம் பண்ணக்கூடிய சில நபர்கள் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து இவர் எந்த பஸ்லையும் ஏறுற மாதிரி இல்லை அப்படின்னு சம்மந்தம் இல்லாத நபர்கள்லாம் இவரை சம்மந்தம் இல்லாத ஒரு பஸ் வருது, அதில் ஏற்றி போன்னு அனுப்பிவிட்டாங்க. இவரும் பஸ்ஸில் ஏறிட்டார். எல்லோரும் சேர்ந்து அமைச்சு வச்சுட்டாங்களான்னு சொல்லி ஏறிட்டார். ஏறிட்டு பஸ்ஸில் பார்க்குறாரு, இவருக்கு தெரிஞ்ச 2 பேரும் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, வா மாட்டிக்கிட்டியா, வா உட்காரு அப்படிங்கிறாங்க. இவர் திருத்தனே முடிச்சுக்கிட்டு இந்த பஸ்ஸு எங்கே போகுதுன்னு கேட்குறாரு. இது திருநெல்வேலி பஸ்ஸு, அது இருக்கட்டும், நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சேலத்துக்கு போகணும் அப்படின்ட்டுருக்காரு. சேலத்துக்கு போகணுன்னா நீ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கே வந்திருக்கக்கூடாது, சேலம் பஸ்ஸு வந்திருக்கக்கூடாது, ஆரப்பாளையத்துக்கு போயிருக்கணும், அங்கே சேலம் பஸ்ஸில் ஏறி இருக்கணும், இல்லை சேலம் வழியாக போகக்கூடிய பஸ்ஸில் ஏறி இருக்கணும். அதை விட்டுவிட்டு ஒம்பாட்டில் இங்கே வந்து யாரும் ஏற்றி விட்டாங்கன்னு ஏறிட்டான். சரி பரவாயில்ல, அதில் ஒரு சீட் இருக்குது, உட்காரு, திருநெல்வேலிக்கே போ. இதே மாதிரி தான் நாங்களும், அந்த 2 பேர் சொல்கிறாங்க, நாங்களும் கோயம்புத்தூருக்கு போகணும்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். ஒவ்வொரு பஸ்ஸாக பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
கோயம்புத்தூர் பஸ் வந்து நம்மளை கூப்பிட்டுட்டு போகணும்னு பார்த்துட்டு இருந்தோம். எந்த பஸ்ஸும் எங்களை கூப்பிடல. எல்லாரும் சேர்ந்து எங்களை அனுப்பி விட்டாங்க. அவங்க ஏற்றி விட்ட பஸ் வந்து கோயில்பட்டி பஸ்ஸு. சீட்டு கிடச்சிதுன்னு உட்காந்துட்டோம். நாங்களும் கோயில்பட்டியில் போய் இறங்கணும். கோயம்புத்தூர் மாதிரி தான் கோயில்பட்டியும் இருக்குது. கோயம்புத்தூரில் வீடு இருக்கிற மாதிரி தான் கோயில்பட்டியிலும் வீடு இருக்குது. கோயம்புத்தூரில் தெரு இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. கோயம்புத்தூர் உள்ள கடைகள் மாதிரி தான் இங்கேயும் கடை இருக்குது. கோயம்புத்தூர்லேயும் வேலை கிடைக்குது, கோயில்பட்டிலையும் வேலை கிடைக்குது. அதெல்லாம் கிடைச்சதை வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒன்றும் கெட்டு போகல. நீ திருநெல்வேலிக்கு போ, அங்கே போய் இறங்கி உன்னோட வாழ்க்கையை ஆரம்பி அப்படின்னு அவரை உட்கார வச்சுட்டாங்க. அவர் சேலத்துக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் ஏறினார். சேலத்துக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வந்தார். எல்லாரும் சேர்ந்து அவரை திருநெல்வேலிக்கு அனுப்பி விட்டாங்க. ஐயா, அவருக்கு தேவை மாம்பழம். ஆனால் எல்லாரும் சேர்ந்து அவர் கொடுத்தது திருநெல்வேலி லாலா கடை அல்வாவை. இப்படி தான் 99% பெண்களுக்கு திருமணம் அமையுது.